வணக்கம், நான் ஹுசைன் சேரன் அகாடமியிலேருந்து. இன்னைக்கு ரொம்ப க்ளோஸான கெஸ்ட், எனக்கு ரொம்ப க்ளோஸ் அண்ட் எப்படி சொல்கிறது, ஹிஸ் லைக் மை ஓன் பிரதர், எல்டர் பிரதர் மாதிரியான ஒரு கெஸ்ட் இன்றைக்கி நம்ம மீட் பண்ண போகிறோம். திரு ஸ்ரீராம் பிரசாத் அவர்கள் ஃப்ரம் கீரை கடை. பேரே நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. கீரை கடை அண்ணா அவருடைய ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் பண்ணார், ஒரு ஃபார்மர்ஸ்க்கும் கன்சியூமர்ஸ்க்கும் நடுவில் ஒரு ஃபார்மிங் பேஸ்ட் ஸ்டார்ட் அப் இவர். ஸோ நீங்கள் நிறைய பேர் ஃபார்மிங் பேஸ்ட் ஸ்டார்ட் அப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல படிப்பினையாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அண்ணா வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேரன் அகாடமி. ரொம்ப நாளாக உங்களை எப்படியோ பிடிச்சி இன்டர்வியூ எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம வி ஆர் பிளானிங், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ தான் அதோட டைம் நடந்திருக்கு. அண்ட் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா. உங்களுடைய க்ரோத்தை பார்க்கும்போது, உங்களுடைய வளர்ச்சியை பார்க்கும்போது, யூஆர் கோயிங் பிளேசஸ் அண்ட் ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் இன் யுவர் ஃபியூச்சர் என்டேவர்ஸ் ராம்னா. தேங்க்யூ ஹுசைன். நீங்கள் சொன்ன அதே தான் உங்களுக்கு நான் சொல்லணும். உங்களுக்கு நான் ரொம்ப வருஷமாக உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நான் மட்டும் இல்லை, எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு கண்டென்ட்டுமே ரொம்ப இருந்து ஃபுல்லாக பார்த்து கமெண்ட் பண்ணிட்டு தான் நாங்கள் போவோம். தேங்க்யூ. உங்கள் க்ரோத்தை பற்றி நிறைய வியந்து பார்த்துருக்கேன் நான். நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களை பார்த்து வியந்த உங்கள் ஃபேனில் நானும் ஒரு ஆள். தேங்க்யூண்ணா, மீன்ஸ் எல்லாம் தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம்ண்ணா. ஆனால் இப்போது ஆப்வியஸ் கொஸ்டின், எங்களுடைய எல்லா கெஸ்ட்டுக்கிட்டையும் நாங்கள் கேட்குற முதல் கேள்வி, நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க உங்களுடைய ஜேர்னியை? நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு ஆர்கனைசேஷனை இப்போ டெவலப் பண்ணிகிட்டு இருக்கீங்க, யூஆர் ஆல்சோ கோயிங் பிளேசஸ். இதுக்கு ஒரு ஆரம்பம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இல்லையா, உங்களுடைய ஆரம்ப கால ஜேர்னி. ஸோ அது எப்படி இருந்துச்சு? ஹவு டிட் யூ ஆல் ஸ்டார்ட்? பேசிக்காக நான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் பை ப்ரொஃபஷன். 2003 எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் ஐ வாஸ் இன்டு வெப் டிசைனிங். நான் ஒரு வெப் டிசைனராக ஜாயின் பண்ணேன் ஒரு கம்பெனியில். ஒரு 7 இயர்ஸ் அந்த கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணேன். நான் ஒர்க் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் சினி இண்டஸ்ட்ரியில் ஆர்டிஸ்ட்டுக்கு நிறைய பேருக்கு வெப்சைட் டிசைன் பண்ணி கொடுத்துட்ருந்தேன் நான் ஃபுல்லாக. தென் லேட்டர் ஐ ஸ்டார்டட் மை ஓன் வெப் டிசைன் கம்பெனி. 2008 நான் ஸ்டார்ட் பண்ணேன். 2015 வரையும் ஐ வாஸ் ரன்னிங் மை ஓன் வெப் டிசைனிங் கம்பெனி. ப்ராப்பர் ஐடி கம்பெனி ரன் பண்ணிட்டு இருந்தேன். மொபைல் ஆப் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் ஃபுல்லாக. என்னோட கிளைண்ட்ஸ் யூஎஸில் இருந்தாங்க, ஆஸ்திரேலியாவில் இருந்தாங்க, நியூசிலாந்து, அக்ராஸ் ஒரு 12 கண்ட்ரீஸ்லேருந்து கிளைண்ட் பேஸ் வச்சுருந்தேன் நான். ஸோ இங்கே கம்ப்ளீட்டாக ஒர்க் எடுத்து நான் மதுரையின் அண்ட் சென்னையில் 2 இடத்துல ஆஃபீஸ் வச்சு பண்ணிட்டு இருந்தேன். ஸோ திஸ் வாட் ஹேப்பன் டில் 2015. 2015க்கு அப்புறம் ஒரு ஸ்பார்க் அடிச்சிச்சு எனக்கு. ஸோ நம்ம இப்படியே உட்காந்து சிஸ்டம்லேயே உட்காந்து இப்படியே போய்ட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, ஆப்வியஸ்லி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே குறைஞ்சிருச்சு ஃபுல்லாக. நான் அத்லெட், பாஸ்கெட் பால் பிளேயர். நான் எவ்வளோக்கெவ்வளோ கிரவுண்ட் ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சோ இந்த சிஸ்டம் முன்னாடி உட்காரும்போது கம்ப்ளீட்டாக குறைஞ்சிருச்சு ஃபுல்லாக. ஸோ தென் ஐ லேட்லி ரியலைஸ் பண்ணேன், என்னடா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்கே அப்படின்ற போது தான் ரொம்ப நாள் சின்ன வயசுலேருந்து ஒரு பேஷன் அக்ரிகல்ச்சர் பண்ணணும், விவசாயம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் தாட். ஐ எம் பார்ன் அண்ட் ப்ராட் அட் மதுரையில் தான் இருந்தேன். 2015 வரையும் மதுரையில் தான் இருந்தேன். படித்தது வளர்ந்தது எல்லாம் மதுரை தான். 15க்கு அப்புறம் கோயம்புத்தூரில் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு இயற்கை விவசாயி ஒருத்தர் இன்ட்ரோ பண்ணார். ஸோ அவரை மீட் பண்ணுறதுக்காக எனக்கு கோயம்புத்தூர் வந்தேன். வரும்போது ஒரு கம்பெனியில் கன்சல்டண்ட்டாக இருந்தேன். நான் கன்சல்டிங்காக வேலை பார்த்துட்டு எனக்கு ஹாஃப் டே வரைக்கும் 3 மணி வரைக்கும் வேலை இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், நான் விவசாயத்துக்கு அவங்க லேண்டுக்கே போவேன். விவசாய நிலத்துக்கு போய் அவர் ஆர்கானிக் ஃபார்மர், இயற்கை விவசாயி ஃபுல்லாக. எனக்கு விவசாயத்தை பற்றி எதுவுமே தெரியாது. கம்ப்ளீட்டாக ஸ்க்ராட்ச்லேருந்து அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். 2015 2017 வரைக்கும் கம்ப்ளீட்டாக அவரை சொல்லி கொடுத்தாரு. இதுதான் விவசாயம், இதுதான் விதை, இதை விதைக்கணும், எந்த மாதிரி தண்ணி, ட்ரிப் இரிகேஷனா, ஃப்ளட் இரிகேஷனா, ஸ்ப்ரிங்க்லரா, எப்படி தண்ணி பாய்க்கணும், அப்புறம் சாயிலோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கணும், உங்களுக்கு பிஹெச் லெவல் எப்படி மெயின்டைன் ஆகணும், நைட்ரஜன்னா என்ன, சாயில் எப்படி இருக்கணும், இதெல்லாம் சொல்லி கொடுத்து இயற்கை விவசாயம். நார்மலாக எல்லோரும் போடுற மாதிரி ஃபெர்டிலைசர்ஸ்னால் போட்டு மண்ணையும் கெடுத்து விதையும் கெடுத்து சாப்பாடையும் கெடுத்து சாப்பிட்றவங்களுக்கு உடம்பையும் கெடுக்கிறது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஸ்ட்ராங் ஆணித்தனமாக எனக்கு பதிச்சிட்டாரு. ஸோ அதை டெஃபினட்டாக இதை நம்ம அவர் விவசாயம் என்ன பண்ணுவார், இந்த விவசாய நிலத்துக்குள்ளே சொல்லிக் கொடுப்பாரு. ஸோ நம்ம ஐடியில் இருந்தனால டெக்னாலஜி இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தனால இதை வெளி உலகத்துக்கு எப்படி எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம்னு ஆரம்பித்தது தான் கீரை கடை. ஏன் கீரை? இட் இஸ் அ சேஃபஸ்ட், எக்கானமிக்கல், ஹெல்த்தியஸ்ட் ஃபுட் ஆன் த பிளானட். அதான் என்னோட 2வது கேள்வியும் அதுதான். அதாவது நம்ம டெய்லி சின்ன வயசுலேருந்தே பார்க்குற ஒரு ப்ராடக்ட்டு, கண்ணு முன்னாடியே இருக்கிற ஒரு விஷயம், பெருசாக யாருமே ஃபோக்கஸ் பண்ணாத ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் தான். பட் அதை ஒரு டெக்னாலஜி கூட நம்ம எப்படி இன்கல்கேட் பண்ணணுங்கிற அந்த தாட் ப்ராசஸ் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? ஏன் கீரை? நீங்கள் இந்த இடத்துல ஒரு மில்லட்டை யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம், வெஜிடபிள்ஸ் இருக்குது, எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் இருக்குது, தேர் ஆர் சோ மெனி ஆப்ஷன்ஸ் டு டூ. இதுதான் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி?
இதில் அந்த 2 விஷயம் ஜீரோயிங் எப்படி பண்ணீங்க? எஸ், இதில் நான் 2 விஷயம் சொல்லணும்னா, ஒன்று வந்து பர்சனலாக வந்து இதுக்கு முன்னாடி நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கேன். என்னோட அம்மாவோட அப்பா தாத்தா வந்து அவர் இறக்கும் போது அவர் வயசு வந்து 103. ஓகே. அவர் சின்ன வயசுலேருந்து நான் பார்க்கும்போது அவர் பிளேட்டில் எது இருக்கோ இல்லையோ கீரை டெஃபினட்டாக இருக்கும். வாரத்தில் 5 நாள் கீரை சாப்பிட்ருவார் ஃபுல்லாக அவர். ஸோ அந்த கீரை சாப்பிட அவரை பார்த்தே இருக்கும்போது எனக்கு ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு தாட் என்ன, கீரை சாப்பிட்டா 100 வயசு நீ வாழலாம் அப்படின்றது உள்ளுக்குள்ளே பதிஞ்சிருச்சு. ஸோ அப்போ கமர்ஷியலாக பார்க்கும்போது, வெளி உலகத்துக்கு பார்க்கும்போது எப்போவுமே வந்து கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பொருளை நம்ம மக்கள் வந்து யாரும் மதிக்க மாட்டாங்க ஃபுல்லாக. உண்மை அதுதான். கரெக்ட். கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல தேவைப்படுற பொருளை வந்து ரொம்ப பொக்கிஷமாக பார்ப்பாங்க இப்போ ஃபுல்லாக. ஒன்றும் இல்லை, இதே முருங்கைக்கீரையை நம்ம ஊர் மக்கள் வந்து எல்லார் வீட்லேயும் முருங்கை மரம் இருக்கும். அந்த முருங்கை மரத்தில் வந்து ஒரு நாள் கூட அதில் வந்து முருங்கை காயோ முருங்கைக்கீரையை எடுத்து வருஷத்தில் 1 நாள் 2 நாள் சமைச்சாலே பெரிய விஷயம். இதே இது மலேசியாவில் அதே வீட்டில் வளர்ந்தவங்க மலேசியாவில் போய் மித்தவங்கள சாப்பிட்றத பாட்டு ஐயோ முருங்கைக்கீரை கிடைக்கலையான்னு சொல்லி $5 $10 கொடுத்து வாங்குவாங்க ஃபுல்லாக. ஸோ இந்த டிமாண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இல்லாதப்போ தான் இருக்குது. குளோபல் மார்க்கெட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பிளான் பேஸ்ட் ஃபுட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் பூம் ஆகிட்டுருக்கு. 2030 வந்து மோர் தென் 1.5 lakh crores வந்து சிஏஜிஆர் ரேட்டில் ஏறிட்டுருக்கு. இயர் ஆன் இயர் வந்து 18% சிஏஜிஆர் க்ரோத் இருக்குது பிளான் பேஸ்ட் வேல்யூ ஆட் ப்ராடக்ட்ஸ். இப்போ நம்ம ஆரம்பித்தது கீரை, இப்போ வேர் வி ஹேவ் லேண்டட்னா பார்த்தீங்கன்னா பிளான் பேஸ்ட்னு வந்திருக்கும். கீரை மட்டும் ஏன், கீரையை வச்சு நிறைய பிளான் பேஸ்டும் இருக்குது, நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அந்த பிளான் பேஸில் மேக்ஸிமம் நியூட்ரியன்ஸ் எடுத்து மக்களுக்கு கொடுக்கணும்னு ஆரம்பித்த ஒரு விஷயம் ஆரம்பித்தது தான் கீரைக்கடை.com. அதானா இப்போது சரி, நீங்கள் அந்த ஒரு ப்ராசஸ் கீரையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ நீங்கள் பிளான் பேஸ் வரைக்கும் வந்ததுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது, ஒரு டைம் எடுத்திருக்கீங்க இல்லையா? ஸோ இதில் மட்டுமே நீங்கள் வந்து ஒரு R&D பண்ணியிருப்பீங்க. நீங்கள் மற்ற ப்ராடக்ட்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி கீரையிலேயே நிறைய R&Ds பண்ணியிருப்பீங்க. அது உங்களுக்கு என்ன அந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு? தட் வாஸ் an interesting journey actually. இனிஷியல் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா 2018 ஜான்வரி மந்த் ஐ ஸ்டார்டட் அஃபிஷியலாக கீரைக்கடை.com ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ பார்த்தீங்கன்னா பேரே பார்த்தீங்கன்னா கீரைக்கடை.com. இந்த பேரை வந்து என்ன வைக்கலாம் அப்படின்னா சிம்பிளாக எல்லாத்துக்கும் புரியணும். நம்ம என்ன பண்ணுறோம், கீரை கடை போட்டிருக்கோம், சரி கீரை கடைன்னு வச்சிடலாம். சரி, கீரை கடைன்றது ட்ரெடிஷ்னலாக இருக்குது, டெக்னாலஜிக்கலாக கொண்டு வரணும்னா .com. லேட்டஸ்ட்டாக இருக்கிற டெக்னாலஜி, பழைய காலத்து ட்ரெடிஷன் அண்ட் டெக்னாலஜி சேர்ந்து கொடுத்தது தான் கீரைக்கடை.com. ட்ரெடிஷன் இனோவேஷனை உள்ளே சேர்த்திட்டீங்க, உள்ளே வச்சு. அதாவது எல்லாத்துக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன். எனக்கு ஒரு இது வந்து அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி கேட்குறேன், அவங்ககிட்ட தான் கேட்க முடியும். நீங்கள் ஃபியூச்சரில் யோசிக்கவே ஏன் நான் கேட்குறேன்னா, நீங்கள் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்க்குலாம் நம்ம பிராண்டு போகும், அப்போ அந்த இடத்துல வந்து உங்ககிட்ட கேட்க மாட்டாங்களா வாட் இஸ் கீரை அப்படின்னு? நீங்கள் ஸ்பினாச்னு வச்சிருந்துருக்கலாம், அது greenshop.com அந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சிருந்துருக்கலாம். ஏன் நீங்கள் தமிழ் பேர் தான் வைக்கணுங்கிறதுல what was that motivation? அதோட பர்த் பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தான். அது தமிழ்நாட்டில் மொத்தம் இந்தியாவில் இருக்க கீரை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெறும் தமிழ்நாடை டிட்டாச் பண்ணிடுங்க. தமிழ்நாடு எடுத்துகிட்டு இந்தியாவில் இருக்க கீரையை எடுத்து நீங்கள் சொன்னீங்கன்னா ஆப்வியஸ்லி இப்போ இருக்க தெரிஞ்ச கீரையில் ஒரு 30% வந்தாலே அதிகம். ஓகே, மொத்தமாக 400 வகைக்கு மேலே கீரைகள் தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. ஓகே, இருந்து அது மூலிகையாக மாறிடுச்சு கவனிக்காமல். எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. அது மாதிரி இருக்கு. இதை நம்ம அப்படியே கவனிக்காம முட்டாலுமே இப்போ நார்மலாக வீட்டில் கிடைக்கிற முருங்கைக்கீரை, பாலக்கீரை, கருவேப்பிலை, கொத்தமல்லி கூட ஒரு மூலிகையாக வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து மிக பெருசாக போயிடும். நான் அந்த காலத்தில் நான் கருவேப்பிலை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிற கூட போயிடும். இதை நிறைய இன்டர்வியூஸ்லேயும் நான் சொல்லியிருக்கேன் அது ஃபுல்லாக. ஏன்னா இதுதான் திரும்ப சொல்கிறதுமே அது ஃபேக்ட் தான். அது இப்போ கூட கீரையில் லாஸ்ட் இயர் கூட கீரை கண்காட்சின்னு சொல்லி ஒன்று நடத்துகிறோம் நாங்கள் ஃபுல்லாக. அதில் பார்த்தீங்கன்னா 275 வகையான லைவ் கீரை அண்ட் மூலிகைகள். கீரை வந்து அழிஞ்சு மூலிகையாக மாறினதையும் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். கீரை அண்ட் ஹெர்ப்ஸ் ரெண்டுத்தையும் வந்து லைவ் பிளான்ஸாக வச்சு ஒரு கண்காட்சியை வச்சோம். ஓப்பன் டு ஆல் ஆடியன்ஸ்ன்னு வச்சு அது என்ன கீரை, அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன, அதோட பொட்டானிக்கல் நேம் என்ன, அதோட ஆரிஜின் எங்கே இருக்குது இப்படின்னு பார்த்தோன்னா எங்களால் 275 வகையான கீரைகளை மட்டும்தான் கொண்டு வர முடிஞ்சிச்சு. இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தால் 500 வகைக்கு மேலே கொண்டு வந்திருக்க முடியும் நம்ம ஃபுல்லாக. ஏன்னா இது நம்மளோட பாரம்பரியம்னு சொல்கிறத காட்டியும் அதோட இம்பேக்ட் வந்து பயங்கரமான இம்பேக்ட் நம்ம ஹெல்த்துக்கு கொடுக்குறது. தலை முடியிலேருந்து கால் நகம் வரைக்கும் நம்ம இயற்கையான உணவை சாப்பிட்டே இருந்தால் எந்த விதமான நோயுமே வராது. ஒரு கஸ்டமர் கூட நடுவில் கேட்டார், உங்களுக்கு கீரையை ரெகுலராக சாப்பிட்டுட்ருக்கேன், எனக்கு எந்த பெனிஃபிட்ஸுமே இல்லை அப்படின்னாரு. சார் உங்களுக்கு பிபி இருக்கா? இல்லை. கொலஸ்ட்ரால் இருக்கா? இல்லை. டயபெட்டிக் இருக்கா? இல்லை. உங்களுக்கு வயசு என்ன? எனக்கு 60 வயசு ஆகுது. எத்தனை நாள் கீரை சாப்பிட்றீங்க? நான் லாஸ்ட்டாக 20 இயர்ஸாக சாப்பிட்டுருக்கேன். அதான் சார் இது உங்களுக்கு கெட்டது நடக்காததான் நல்லது. தடுத்துருது.
அவ்வளோதான். ஸோ அது வந்து ரியலைஸ் மக்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஃபுல்லாக. ஸோ ஸ்பெசிஃபிக் கமிங் பேக் டு யுவர் கொஸ்டின், கீரைக்கடை.comன்றது என்னோட க்ளோஸ் டு மை ஹார்ட். அது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருந்து வெளியே போகுது அப்படின்னா கீரைக்கடை.comனே வச்சேன். ஈவன் நிறைய ஃபாரினர்ஸுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. வந்து கேட்டாங்களா? ஆமாம், உங்களுக்கு அந்த மாதிரி வந்திருக்கா வாட் இஸ் கீரை அப்படி? ஆமாம், யூஎஸ்லேயே வந்து கேட்டிருக்காங்க. ஐ திங்க் கீரை மீன்ஸ் ஸ்பினாச் ரைட் அப்படின்னே கேட்டிருக்காங்க வந்து. ஸோ அந்த அளவுக்கு கீரை அப்படின்றது ஒரு ஷோரூம் ஓப்பன் பண்ணுவாங்க 2018 சாய்பாபா காலையில் அன்னபூர்ணா ஹோட்டல் பின்னாடி. we are supposed to be the first exclusive showroom for greens in India. ஓகே. அது நிறைய ப்ரெஸ் பீப்புள்ஸே வந்து எனக்கு அப்ரிஷியேட் பண்ணிட்டு சொல்லிட்டு போனாங்க ஃபுல்லாக. அப்போ ரோட்டில் போகிறவங்க ஃபுல்லாக கூட நக்கல் வச்சுட்டு போனாங்க. கீரைக்கு வந்த வாழ்வை பார்த்தியா, பிளாட்ஃபார்மில் இருக்க வேண்டியதுனா ஏசி ரூமில் இருக்குது அப்படின்னு. ஆக்சுவலி வந்து நம்ம கோல்டு, பெரிய பெரிய நிறைய காஸ்ட்லி மொபைல்ஸ் இதெல்லாமே வாங்குகிறோம். 2 வீலர் 4 வீலருக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறோம், ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம், எல்லாமே செலவு பண்ணுறோம். ஆனால் உடம்புக்கு செலவு பண்ணும்போது நிறைய விஷயங்கள் யோசிக்கிறோம் ஃபுல்லாக. ஏன் இது அவ்வளோ காஸ்ட்? ஒரு கீரை கட்டி 25 ரூபானா அது வந்து இயற்கையான முறையில் பண்ணதான்னு பார்க்கணும். நாட்டு விதைகள் யூஸ் பண்ணி பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அது எத்தனாவது நாள் அறுவடை பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். அதோட நியூட்ரிஷன் ஃபேக்ட் எந்த அளவுக்கு நம்ம பாடியில் அப்சர்வ் ஆகுதுன்னு பார்க்கணும். எப்படி சமைச்சு சாப்பிட்றோன்னு பார்க்கணும். இதெல்லாம் சேர்ந்தது தான் உணவே மருந்துன்னு நம்மாழ்வார் சொன்னதை வந்து நாங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். கண்டிப்பாக. ஸோ திஸ் இஸ் ஹவ் கீரைக்கடை.com ஸ்டார்டட். ஆனால் இப்போது இந்த இடத்துல இன்னொரு விஷயம், நான் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் தான். நீங்கள் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இதெல்லாம் பெருசாக எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல, எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல. அப்போது அந்த ஷெல்ஃப் லைஃப்பை நீங்கள் எப்படின்னா ஹவு டு யூ பேலன்ஸ் த ஷெல்ஃப் லைஃப்? இது நிறைய கொஸ்டின். இது வந்து நிறைய ப்ரெஸ் பீப்புள்ஸும் கேட்டிருக்காங்க, என்னோட கஸ்டமர்ஸும் கேட்டிருக்காங்க. இப்போ சால்ட்டு, பெப்பர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் கெட்டு போகாத பொருள் இது ஃபுல்லாக. ஸோ நாங்கள் பிளெண்ட் பண்ணுறது வந்து சால்ட் அண்ட் பெப்பர்லேயே நல்லா பிளெண்ட் பண்ணுவோம் ஃபுல்லாக. சால்ட், பெப்பர், ஜீரகப்பொடி, கியூமின், அதுக்கப்புறம் வந்து முருங்கா இல்லாட்டி முடக்கத்தான் கீரையோ இல்லை தூதுவளையோ அதை சோலா ட்ரை பண்ணி அதை நல்லா பிளெண்ட் பண்ணுவோம். இந்த பிளெண்டிங் ப்ராசஸில் சால்ட் அண்ட் பெப்பர் நல்லா கம்ப்ளீட்டாக பிளெண்ட் ஆகிற வரைக்கும் பிளெண்டிங் பண்ணிகிட்டு இருப்போம். இட் வில் டேக் சம் டைம். அந்த பிளெண்ட் ஆகும்போது அந்த சால்ட்டும் பெப்பருமே வந்து நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் ஆக்ட் ஆகுது. அதுவும் இல்லாமல் நம்ம பேக்கேஜிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம். கொஞ்சம் அதில் கம்ப்ளீட்டாக மாய்ஸ்ட் ஃப்ரீயாக நாங்கள் பேக் பண்ணுறோம். மாய்ஸ்ட் ஃப்ரீயாக பேக் பண்ணுறோம். சால்ட், பெப்பர் இருக்குது. இதே வந்து நார்மலாக இப்போ மீன், கருவாடு எல்லாமே விற்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்து ஏன் சால்ட் போடுறாங்க? கெட்டு போகாமல் இருக்கும். இது வந்து நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ். சால்ட் வந்து கெடுதல்ன்றது கிடையாது. ஆக்சுவலி தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணணும். எதுவுமே வந்து அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு, அந்த மாதிரி தான். அது சால்ட் வந்து தேவையான அளவு யூஸ் பண்ணிட்டு நம்ம சாப்பாட்டில் சேர்க்குற அளவு கம்மியாக, அது நம்ம சூப்பில் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான லெவல் தான் இருக்கும். கிரியேட்டின் லெவலுக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். கிட்னி பேஷண்ட்ஸும் சாப்பிடுவாங்கன்றதுக்காக. மக்கள் அவங்கள்ட்ட என்ன சொல்கிறோன்னா, உங்களுக்கு சால்ட், பெப்பர் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நீங்கள் அந்த ஃபில்டர் பேக்ஸில் ஆட் பண்ணிக்கலாம் சொல்லி. அதே மாதிரி இந்த தருணத்தில் இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன். நான் நீங்கள் ப்ரிசர்வேட்டிவ் பற்றி கேட்கும்போது அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, ஃபில்டர் பேக் யூஸ் பண்ணுறீங்களே அது பிளாஸ்டிக் இல்லையா அப்படின்வாங்க. இதில் வந்து நான் ஓப்பனாகவே வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் போட்டிருக்கேன், ஒரு வீடியோ எடுத்து போட்டேன். நம்மளோட ஃபில்டர் பேக் எடுத்து சீலிங் மிஷினில் வச்சு சீல் வச்சு பார்த்தீங்கன்னா சீல் ஆகாது. அதே மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் ஃபில்டர் பேக்ஸ் யூஸ் பண்ணுற மிஷின் எடுத்து நான் சீல் பண்ணி பார்த்தா சீல் ஆச்சு. ஆல்மோஸ்ட் 60% மேலே என்ன அதில் என்ன பிளாஸ்டிக்ஸ் இருக்குது, மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்கும் உள்ள ஃபுல்லாக. ஸோ சீல் ஆகல, நம்ம இது வந்து சீல் ஆகாது. ஏன்னா விச் இஸ் 0 பிளாஸ்டிக்ஸ் இன்சைட். இது வந்து கம்ப்ளீட்டாக வுட் அண்ட் பல்ப் பேப்பர் மெட்டீரியலை மட்டும்தான் பண்ணது. கம்ப்ளீட்லி சேஃப் டு கன்சியூம். இதில் வந்து ஃபுட் கிரேட் 100% ஃபுட் கிரேட். இது வந்து நம்ம வியட்நாம்லேருந்து இம்போர்ட் பண்ணுறோம் அந்த மெட்டீரியலை. இது வந்து FDA அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, ISO சர்டிஃபைட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன்ஸ் வச்சு கிட்டத்தட்ட 14 சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அந்த டெஸ்ட்டை நான் பாஸ் ஆகி அதுக்கான சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குங்க ஃபுல்லாக. அந்த ஃபில்டர் பேக், நார்மல் ஃபில்டர் பேக் வந்து ஒரு ப்ரைஸ் இருக்குன்னா அதை காட்டியும் நம்ம யூஸ் பண்ணுற ஃபில்டர் பேக் வந்து இட் இஸ் 5 to 6 times காஸ்ட்லி. இருந்தாலும் நான் இது ஐ வில் நாட் காம்ப்ரமைஸ் அந்த குவாலிட்டி. ஏன்னா வீட்டில் இன்னொரு வீட்டில் போய் ஒரு குழந்தைகளோ இல்லை வயசானவங்களோ சாப்பிடும் போது என் பையன், என் குழந்தை, என் அப்பா அம்மா, என்னோட சகோதரன் சகோதரி சாப்பிட்ற மாதிரி தான் நான் நினைப்பேன். நம்ம வீட்டுக்காரங்களுக்கு எப்படி அந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்கணுன்ற கான்செப்டில் ஆரம்பித்தது தான் கீரைக்கடை. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த விஷயம் அதில். ஸோ அட் எனி காஸ்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நச்சு பொருள் சேர்ந்த ஃபில்டர் பேக்கோ எதுவுமே இருக்கக்கூடாதுன்றது இருக்கும். அந்த ஃபில்டர் பேக் இஸ் வெரி க்ளீன் ஸ்லேட். நீங்களே வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓஹோ. விவசாயிகளுக்கு நீங்கள் வந்து ஒரு பிரிட்ஜாக இருக்கீங்க. இந்த இடத்துல வந்து விவசாயிகள், இந்த இடத்துல வந்து உங்களுடைய வாடிக்கையாளர்கள், இவங்க 2 பேருக்குமே வந்து நீங்கள் ஒரு பிரிட்ஜாக இருக்கீங்க.
இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி டு ஃபார்மிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும்போது அவங்களோட சப்போர்ட் எப்படி இருக்குன்னா, ஹவ் ஆர் ஃபார்மர்ஸ் சப்போர்ட்டிங் யூ? அதாவது ஒரு பேசிக்காக ஒரு ட்ராவல் பண்ணும்போது பக்கத்தில் ஒரு பேசஞ்சர் இருக்கார், ஒரு ஸ்ட்ரேஞ்சர். அந்த மாதிரி தான் ஃபார்மர்ஸ் இனிஷியலாக இருப்பாங்க ஃபுல்லாக. ஏன்னா அவங்கள சொல்லி குத்தம் இல்லை, அவங்களுக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட் வந்து ஒரு சின்ன சர்க்கிள் தான். நான் இந்த சாரி டு இன்டரப்ட், நான் இந்த கேள்வி கேட்டேன்னா நிறைய பேர் வந்து அக்ரி ரிலேட்டடான ஸ்டார்ட் அப் பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருக்கு. இப்போ இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் எனக்கு இன்பாக்ஸ் பண்ணும்போது அதான் சொல்றேன், எனக்கு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கு. பட் ஒன்ஸ் தே கோ இன் அவுட் அண்ட் வந்து போய் ஃபார்மர்ஸ் கிட்ட பேசும்போது ஒன்று அவங்களுக்கு பேச தெரியறதில்ல, ரெண்டாவது அந்த மொழி அவங்களுக்கு சரியா செட் ஆகுறது இல்லை, சரியா ப்ராப்பராக கன்வின்ஸ் பண்ண தெரியறதில்ல. நீங்கள் பெருசாக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னால இந்த கேள்வி கேட்டேன். ஸோ நம்ம நெட்வொர்க் இனிஷியல் ஆரம்பிக்கும் போது 2 ஃபார்மர் 3 ஃபார்மர் எடுத்து ரெகுலராக கொண்டு வரதுக்கே எனக்கு ஒரு 4 மாதம் ஆச்சு, 4-5 மாதம் ஆச்சு அவங்கள ரெகுலராக பேசி அவங்கள்ட்ட திருப்பி ரெகுலராக ப்ராடக்ட் வாங்குறதுக்கு. ஸோ இப்போ நம்ம 7 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 1650 ஃபார்மர்ஸ் என்னோட நெட்வொர்க்கில் ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க ஃபுல்லாக. ஸோ அவங்களுக்கு நான் வந்து சீட்ஸ் கொடுத்துருவேன். ஸோ இனிஷியலாக எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணேன்றதை சொல்கிறேன். ஃபார்மர்ஸ் வந்து நம்மளை நம்புறதை காட்டியும் நம்ம ஃபார்மர்ஸ் நல்லாவே நம்பணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபார்மர்ஸ் யாருமே நம்மளை நம்ப மாட்டாங்க இனிஷியலாக. ஸோ அவங்களுக்கு தேவை வந்து அவங்களை உற்பத்தி பண்ணுற பொருளை வந்து அன்றாட விலைக்கு கிடச்சாலே அது பெரிய விஷயந்தான். நான் வந்து அவங்களுக்கு எப்படி கம்ஃபர்ட் பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கான சீட்ஸ் நான் கொடுத்துருவேன். சீட்ஸ் நீங்கள் காசு போட்டு வாங்க வேண்டாம், உங்களுக்கு சீட்ஸ் நானே கொடுத்துட்றேன். ஏன்னா இதில் 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து அவங்க சீடு காஸ்ட் குறையுது, ரெண்டாவது வந்து நான் நாட்டு விதைகள் கொடுக்குறனால எனக்கு தேவையான ஆக்சுவல் நேட்டிவ் ஃப்ளேவர் ஆஃப் த பிளான்ட் கிடைக்கிது எனக்கு, இதை கொடுத்துட்றேன் அவங்களுக்கு. அண்ட் பாயிண்ட் நம்பர் 2, நீங்கள் உற்பத்தி பண்ணுங்கள். நீங்கள் பண்ணும்போது இயற்கை விவசாயம் மட்டும்தான் பண்ணணும் தவிர நீங்கள் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் கெமிக்கல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. அதை நீங்கள் ஒரு கண்டிஷனாக போடுறீங்க? கண்டிஷன் டெஃபினட்டாக நான் போடுவேன் நான். ஏன்னா பக்கத்து நிலத்தில் பண்ணுறாங்க, தட் இஸ் ஓகே. அட்லீஸ்ட் நம்ம இந்த கிரவுண்ட் வாட்டர் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக பியூரிஃபை பண்ண முடியாது. அதுக்கு ஒன்று சொல்லுவாங்கல்ல, இப்போ பக்கத்து நிலத்தில் இருந்தாலுமே வந்து அதோட எஃபெக்ட் வந்து நம்ம இருக்கும், டெஃபினட்டாக எஃபெக்ட் இருக்க தான் செய்யும். இல்லை சொல்லி அட்லீஸ்ட் ஒரு 10 to 15% எஃபெக்ட் இருக்க தான் செய்யும். அதாவது நம்ம டேரெக்டாக போட்டு 80% நச்சுத்தன்மை கொடுக்கறதுக்கு ஒரு 15% நச்சுத்தன்மையை நம்ம இன்னும் ஃபில்டர் பண்ணலாம். ஸோ அந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸில் என்ன இருக்குது, அறுவடை பண்ணும்போது இதில் நிறைய ப்ராசஸ் இருக்குது உள்ள. நம்ம ஜீவாமிர்தம் யூஸ் பண்ணுறோம், நம்ம மாட்டுச்சாணம் கோமியானா யூஸ் பண்ணி ஜீவாமிர்தம் பண்ணுறோம். நாங்கள் அந்த பண்ணுற ப்ராசஸை வந்து நாங்கள் வந்து தமிழ் அக்ரி யூனிவர்சிட்டியில் கற்றுக்கிட்டோம், நானும் எங்கள் டீம் கற்றுக்கிட்டோம். சில ஃபார்மஸையும் நாங்கள் பணம் கட்டி அவங்கள படிக்க வைக்கிறோம் அங்கே போய் தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டியில். ஸோ அவங்க அந்த ப்ராசஸ் சொல்லி கொடுத்தோன்னே அவங்களே வந்து அந்த மாட்டுச்சாணம் கோமியை வச்சு பண்ணும்போது ஒரு எஃபெக்டிவான சொல்யூஷன் மண்ணுக்கும் கிடைக்கிது, பிளான்ட்டுக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைச்சிருக்கு. பட் அது நல்ல எஃபெக்டிவாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும்னா எல்லாமே ப்ரொசீஜர் வைஸ் தான் பண்ணணும் ஃபுல்லாக. ஃபஸ்ட்டு சாயில் டெஸ்ட் எடுக்கணும். சாயிலில் நம்மளுக்கு என்ன மண் வளம் எப்படி இருக்குது, நைட்ரஜன் எவ்வளோ இருக்குது, பிஹெச் லெவல் எப்படி இருக்குது, இதெல்லாம் கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஓவராகவும் ஃபீட் பண்ணக்கூடாது. வெறும் மாட்டுச்சாணம் போட்டுக்கிட்டே இருந்தால் சாயில் வந்து ஆர்கானிக்காக போயிடும் அப்படின்றது ஒரு கிடையாது, தப்பான விஷயம். அது ஃபுல்லாக நம்ம சாயில் வந்து எந்த மாதிரியான சாயில், செம்மண்ணா களிமண்ணா, எந்த மாதிரியான மண் இருக்குது, அது ஆக்சுவல் ஃபஸ்ட்டு டெஸ்ட் எடுத்துடணும். டெஸ்ட்டு எடுத்ததுக்கப்புறம் வந்து அவங்களே ரெக்கமெண்டேஷன்ஸே கொடுக்குறாங்க. இப்போ அக்ரி யூனிவர்சிட்டியிலே ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க, உங்கள் சாயிலுக்கு வந்து இந்த க்ராப் நீங்கள் போடுங்க வரும். இப்போ எக்ஸாம்பிள் முருங்கைக்கீரை எடுத்துட்டிங்கன்னா ஒட்டஞ்சத்திரத்தில் ஆரம்பித்து ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல், நிலக்கோட்டை, கச்சக்கட்டி, அப்புறம் இந்த திருநெல்வேலி அந்த பெல்ட் வரையும் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை அந்த ஜோன் நல்லா முருங்கை வரும். அந்த பெரிய குளம், தேனியா, கம்பம் அந்த சைடுனா முருங்கை ஜோன்னு அறிவிச்சிருக்காங்க ஃபுல்லாக. ஸோ அதோட மண் வளம் வந்து முருங்கை வரும். அதுக்கு வந்து அதே மாதிரி நம்ம மண் வளத்துக்கு என்ன பண்ணுறது, சாயில் டெஸ்ட் எடுத்துட்டு அந்த சாயில் டெஸ்ட்டில் நம்ம பெஸ்ட் பிஹெச் லெவல் எப்படி கொண்டு வரணும் அப்படின்றதுக்கு நம்ம புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம உரம் போட்டு நம்ம சாயிலை ரெடி பண்ணி ஃபர்டைல் ஆக்கிட்டு ஒரு 2-3 மாதம் விட்டுறணும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு கன்சல்டன்ட் இருக்காங்க அது ஃபுல்லாகவே நம்ம பாத்தி கட்டி பண்ணணும் அப்படின்னு. பட் இட்ஸ் ஆர்கானிக்காக நம்ம சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா இட்ஸ் டெஃபினெட்லி டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். டெஃபினட்டாக இருக்குது, இட் இஸ் அ டைம் கன்சியூமிங் தான். பட் ஒரு தடவை பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு 10-15 இயர்ஸ்க்கு வந்து அது வாட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு நீங்கள் போகலாம். நீங்கள் ஃபுல்லாக அப்பப்போ பீரியாடிக்காக வந்து நீங்கள் உழவு ஓட்டி ஒன்று ஃபுல்லாக களை எடுத்து எல்லாம் க்ளீன் பண்ணணும் அது ஃபுல்லாக. ஸோ இது வந்து ப்ராப்பர் கன்சல்டன்சி இருக்காங்க அதுக்கு ஃபுல்லாக. அந்த கன்சல்டிங் எடுத்துகிட்டு இப்போ எனக்குன்னா கேட்டிங்கன்னா இப்போ கீரை கேட்டால் நான் சொல்லுவேன், நான் ஒரு ஏக்கர் நிலத்தில் வந்து கீரை எவ்வளோ வளரும் அப்படின்னு சொன்னால் நல்லா கரெக்டாக சயின்டிஃபிக்காகவும் லாஜிக்காகவும் நல்லா சொல்ல முடியும் ஃபுல்லாக. பாத்தி கட்டலாம், 10க்கு 10 பாத்தி கட்டினீங்கன்னா ஒரு 10க்கு 10 பாத்தி கட்டினீங்கன்னா ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட். 100 ஸ்கொயர் ஃபீட்டில் 80லேருந்து 120 கட்டு கீரை எடுக்கலாம். ஒரு ஏக்கர் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 300 பெட்டு போடலாம். நீங்கள் ஒரு கட்டுங்கிறது என்ன வெயிட், 200லேருந்து 250 கிராம் இருக்கும் மினிமம், 250 கிராம்ஸ். 100 ஸ்கொயர் ஃபீட்டில் ஆவரேஜாக 100 கட்டு கீரை எடுக்கலாம். அறுக்கிற கீரையாக இருக்கலாம்,
வேரோட பிடுங்குற கீரையாகவும் இருக்கலாம் ஃபுல்லாக. இதே மாதிரி ஒரு மினிமம் நீங்கள் பண்ணாலுமே வந்து 200 பெட்ஸ் ஈஸியாக போடலாம் ஒரு ஏக்கருக்கு. ஸோ ஆவரேஜாக நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா 25,000 பஞ்சஸ் ஆஃப் கீரை நீங்கள் ஒரு ஏக்கரில் எடுக்கலாம். 25,000 பஞ்ச் எடுக்கலாம். டைம் லிமிட்னா இதுக்கு டைம் ஃப்ரேம் 20 டேஸ். 20 days. ஸோ 20 டேஸில் வந்து நீங்கள் 20,000 கட்டு எடுக்கிறீங்க. இதில் 5,000 கட்டே உங்களுக்கு இதாகிடுது வச்சுக்கோங்க, டேமேஜ் ஆகிடுது. இல்லாட்டி நீங்கள் எடுக்காம விட்டுறீங்க, மழை வருது, அந்த ஸ்பாயில் ஆகுதுன்னா 20,000 கட்டு வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து தாராளமாக கீரை எடுக்கலாம். இதை நான் ப்ரூவ் பண்ணியும் நான் காமிச்சிருக்கேன் நான் ஃபுல்லாக. அது இயற்கை விவசாயத்தில் நல்லாவே எடுக்கலாம். எடுத்து அந்த 20,000 கட்டை வந்து வெறும் 10 ரூபான்னு போட்டு பாருங்கள், 2 லட்ச ரூபா ஆச்சு உங்களுக்கு இந்த ஃபார்மருக்கு. பட் அதை கொண்டு போய் சேர்த்துற அந்த ஸ்ட்ராட்டஜி, அது 3வது பாயிண்ட் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு சீட்ஸ் கொடுத்துட்றோம், செகண்ட் பாயிண்ட் என்ன பண்ணுறோம், விவசாயத்தை சொல்லி கொடுத்துறோம். 3வது பாயிண்ட் வந்து அவங்களுக்கு நான் ஃபார்ம் லேண்டுக்கு என் ட்ரக் அனுப்புகிறேன். நான் ஓகே ஃபார்ம் லேண்டுக்கு ட்ரக் அனுப்பிச்சு அவங்க பண்ண ஹார்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்க பொருட்கள் எல்லாத்தையும் நானே எடுத்துக்கிறேன். நான் ஓகே எடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இதனால அவங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இருக்குல்ல, ஃபார்மர் எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டில் கொடுக்குறதோ இல்லை ஏதாவது ஒரு கன்சல்டன்ட்டை கொடுக்குறதோ மிடில் மேன் கொடுக்குறதா இருந்தாலும் இதுலேயே அவங்களுக்கு 25 to 30% லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட்டே போயிடுது அவங்களுக்கு. ஸோ அந்த காஸ்ட் அவங்களுக்கு அப்படியே சேவ் ஆயிடுது ஃபுல்லாக. இது 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட்டு கேஷ் அண்ட் கேரி. வாங்கின பொருளுக்கு இம்மீடியட்டாக காசை கொடுத்துட்டு தான் நான் பொருளை எடுக்கிறேன். நான் உற்பத்தி பண்ண பொருளை வந்து எடுக்கிறேன். ஸோ ஃபார்மர் நார்மலாக இருக்கிறத காட்டியும் எங்ககிட்ட இருக்கிற ஃபார்மர் வந்து டெஃபினட்டாக வந்து 3லேருந்து 3.5x டைம்ஸ் ஹையராக சம்பாதிக்க தான் செய்கிறாங்க. நாம் அப்போது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த ஒரு ப்ராசஸை இலகுவாக்கி கொடுக்கும்போது அவங்களுடைய சப்போர்ட் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. கண்டிப்பாக. இப்போ ஃபார்மர்ஸ்க்கு வந்து சீடு போய் அலைய தேவையில்லை. ப்ராடக்ட்டுக்கு வந்து லாஜிஸ்டிக்ஸ் அவங்க தனியாக மூட்டையில் போட்டோ வேறு வண்டியை வாடகைக்கு எடுத்து கொண்டு போய் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது அவங்களுக்கு. 3வது பாயிண்ட் வந்து கேஷ் அண்ட் கேரி பண்ணிடுறேன். கிரெடிட் ஃபெசிலிட்டி கிடையாது, நான் கேஷ் அண்ட் கேரி பண்ணிடுறேன். ஸோ மார்க்கெட்டில் எல்லோரும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க, நான் அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறேன். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இதில். ஆனால் இப்போது இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு சின்ன பிராண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு சின்னதாக ஒரு பிராண்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த பிராண்ட் வந்து நம்ம கம்பீட் பண்ணுறது ஒரு பெரிய எம்என்சிஸ் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபுட் பிராண்ட் ஓப்பனாக சொன்னோன்னா யூஆர் கிவிங் சம்திங் நியூட்ரிஷனலி வெல். அப்போ இதுக்கு கம்பீட் பண்ணுற மாதிரி இதே டொமைனில் இல்லைன்னா கூட தேர் வில் பி சம் காம்படிட்டிவ் ப்ரெஷர் இல்லையா? அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஒரு லோக்கல் பிராண்டாக இருந்துட்டு அந்த மாதிரி ப்ரெஷர் உங்களுக்கு வந்திருக்கேன். ஹவு டிட் யூ ஹேண்டில் தோஸ் இஷ்யூஸ்? அதாவது நம்ம கல்லை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் உடைக்கணும். டெஃபினட்டாக வந்து கார்பரேட்ஸ் வந்து தேர் ஜெயின்ஸ், ஒன்றும் பண்ண முடியாது. எனிவேஸ் ஏதாவது ஒரு பக்கத்தில் தேர் வில் பி பிராண்ட். அது ப்ராடக்ட் அவங்களோட ப்ராடக்ட்டை வந்து நம்ம பேசவே வேண்டாம். அவங்க கார்பரேட்ஸை கார்பரேட். லோக்கல் பிராண்டுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஸ்பெண்டிங் பவர் கம்மியாக தான் இருக்கணும். ஸோ நம்மளோட குவாலிட்டி, நம்மளோட ஃபோக்கஸ் எங்கே இருக்குன்னா, கன்சியூமருக்கு வந்து என்ன ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை க்ரியேட்டிவாக கொடுக்கணும். நம்ம சொல்யூஷனை க்ரியேட்டிவாக கொடுக்குறது. எஸ், ஓகே. அதாவது இன்வென்ட் சம்திங் தட் எவ்ரி ஒன் வாண்ட். எதுவுமே யாருக்கும் பிரயோஜனமே இல்லாத இன்வென்ஷன் கொடுக்கக்கூடாது. அதில் தான் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நானும் ஒரு இன்வென்ஷன் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணுறாங்க. பட் அதில் ஒரு சப்ஜெக்ட் நல்லா புரிஞ்சுக்கணும், உண்மையான ப்ராப்ளம் என்ன, நம்ம உண்மையான சொல்யூஷன் என்ன கொடுக்குறோம். கரெக்ட். ப்ராப்ளமே இல்லாததுக்கு சொல்யூஷன் கொடுக்கக்கூடாது. ஆமாம், அதில் தான் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இப்போ இனிஷியல் டேத்தில் ஃபெயில் ஆகிறாங்க ஃபுல்லாக, நான் பார்த்த வரைக்கும். கரெக்ட். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து கொடுக்குற குவாலிட்டி வந்து ஒன் ஆன் ஒன் ஃபோக்கஸ். இப்போ 100 கஸ்டமர் தான் இருக்காங்க அப்படின்னா 100 கஸ்டமரை வந்து நம்ம ஃபேமிலியாக ட்ரீட் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு உண்மையிலே இப்போ என்னோட கஸ்டமர் இனிஷியலாக நான் எப்படி ட்ரீட் பண்ணுறேன்றது சொல்கிறேன். என்னோட கஸ்டமர் நிறைய பேருக்கு கோல்ட் அண்ட் காஃப் இருக்கும் அவங்களுக்கு ஃபுல்லாக. அவங்க வந்து சில பேர் நான் ஆன்டிபயோட்டிக்ஸே சாப்பிட மாட்டேன், எனக்கு வேணாம், அது சைட் எஃபெக்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இன்னொரு கஸ்டமர்ஸ் வந்து மெடிசனே சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு இருப்பாங்க. சில பேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக சரியாயிருன்னுவாங்க. இதில் நம்ம கேட்டகரி எப்படின்னா, இயற்கையாக தூதுவளை இருக்குது, இந்த தூதுவளை சூப் கொடுங்க, நான் அந்த தூதுவளை சூப் நான் எடுத்துக்கிறேன். நான் ஃபுல்லாக அந்த தூதுவளை சூப்பை வந்து நம்ம ரெகுலராக கன்சியூமர்ஸ் கொடுக்கும் போது அவங்களுக்கு நான் கேட்பாங்க, நான் ரெகுலராக கொடுக்கும்போது என்ன சொல்லுவேன், இது வந்து மெடிசின் கிடையாது. இட் இஸ் இன்ஸ்பயர்ட் பை த கான்செப்ட் ஆஃப் ஃபுட் ஆஸ் மெடிசின். உணவே மருந்து மாதிரி. இதை நீங்கள் உணவாக நினச்சி சாப்பிடுங்க. நீங்கள் உங்கள் சாப்பாடில் இப்போ சளி பிடிச்சா வீட்டில் மிளகு ரசம் வச்சு கொடுப்பாங்க, அந்த மாதிரி இதை நினச்சிக்கோங்க. அந்த சூப்பை நீங்கள் ரெகுலராக கன்சியூம் பண்ணுங்கன்னொன்னே, இந்த சூப்பை ரெகுலராக கன்சியூம் பண்ணவே ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களுக்கு சிம்டம்ஸ் எல்லாமே குறையும். ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்காங்க, வெளியே நிறைய ப்ரூவ் ஆயிருக்கு. இந்த அந்த ஆஃப்டர் ப்ராடக்ட் கொடுத்ததுக்கப்புறம் நான் கன்சியூமர்கிட்ட வந்து நான் டேரெக்டாக நான் கான்டாக்ட் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணுவேன். டெஃபினட்டாக இன்ட்ராக்ட் பண்ணி என்ன இருந்துச்சு, உங்களுக்கு என்ன ஃபீட்பேக் வேணும்னு சொல்லி ஒன் ஆன் ஒன் கேட்கும் போது எனக்கு தெரியல எவ்வளோ பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எந்த அளவுக்கு கன்சியூமரை போய் பார்த்து பேசுகிறாங்கன்னு தெரியாது. ஆனால் லோக்கல் பிராண்ட்ஸை வந்து இன்டர்நேஷ்னல் பிராண்டாக மாற்றணுன்னா டெஃபினட்டாக நம்ம கன்சியூமர் ரேப்போ வந்து ரொம்ப மஸ்ட். கரெக்ட்.
பாக்கெட்ஸ் அந்த சினாரியோல ஒரு 3 விதமான மக்களை நான் லைஃப்ல சந்திச்சேன். அதாவது ஃபர்ஸ்ட் டைப் பாத்தீங்க அப்படின்னா காசு இல்ல அப்படின்னு ஓபனா சொன்ன ஒரு டைப். செகண்ட் டைப் வந்து காசு இருக்கு பட் வந்து எப்படி கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு சினாரியோ. மூணாவது டைப் வந்து கிரெடிட் கார்டுல காசு இருக்கு பட் அது வந்து எப்படி எடுக்கிறதுக்கு வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. ஏன்னா எடுத்த உடனே அன்னைக்கே வந்து அவங்களுக்கு வட்டி வந்துடும். இந்த மாதிரியான ஒரு சினாரியோ, இந்த மாதிரியான ஒரு சேலஞ்சஸ் இருக்கு. இப்போ ரீசெண்டா கூட நான் இதுக்கு முன்னாடி நம்ம பேசும்போது கூட இந்த டிஷர்ட் நார்பென் டிஷர்ட் பத்தி பேசியிருந்தோம். அப்போ கூட லோக்கலைசேஷன்ல தேர் இஸ் an app called ஈஸி பே. என்னோட ஃப்ரெண்ட் வந்து அந்த ஆப்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. அப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இட்ஸ் 100% லோக்கல் கம்பெனி. ரொம்ப ஜென்யூனான ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா கிரெடிட் கார்டுல இருந்து அமௌண்ட்டை வந்து யூ கேன் டிரான்ஸ்ஃபர் இட் டு யுவர் பேங்க். தே டூ திஸ் கைண்ட் ஆஃப் சர்வீசஸ். அதே மாதிரி எமர்ஜென்சி பர்பசஸ்க்காக ஆஃப்கோர்ஸ் ஃபார் ஃபீ ஃபார் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ்க்காக தான் அவங்க பண்றாங்க. பட் இருந்தாலும் தே டூ இட் ஜென்யூன்லி. இந்த மாதிரி எமர்ஜென்சி பர்பசஸ் கிரெடிட் கார்டுல இருக்கும் பட் டிரா பண்ண முடியாது. பட் யூ கேன் டிரான்ஸ்ஃபர் இட் டு பேங்க். அதே மாதிரி கிரெடிட் கார்டு டு கிரெடிட் கார்டு கூட அவங்க வந்து டிரான்ஸ்ஃபருக்கான ஒரு ப்ராசஸ் பண்றாங்க. இட்ஸ் a 10-year-old கம்பெனி. இந்த மாதிரி லோக்கல் பிராண்ட்ஸ் நிறையவே இருக்கு. பட் வாட் வி பேசிக்லி டூ இஸ் வி ஃபெயில் டு ஐடென்டிஃபை தம். இந்த மாதிரி பிராண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம். அது விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதிகப்படியா மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய அந்த ஒரு கம்பெனிஸ் தான் நம்ம பெருசா ஃபோக்கஸ் பண்றோம். ஸோ ஃபோக்கஸ் ஷுட் ஷிஃப்ட் ஆன் தீஸ் டைப்ஸ் ஆஃப் ஜென்யூன் கம்பெனிஸ் ஆல்சோ. எமர்ஜென்சி பர்பஸ்க்கு உங்களை யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸி பே. இப்படி நம்ம சப்போர்ட் நமக்கு அது ஒரு அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு கண்டிப்பா. பட் அது வி ஃபெயில் டு டூ தட். நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஓகே இவன் வந்து பெருசா ஒரு பில் போர்டு போட்டிருக்கான், ஆட்ஸுக்கு கோடியா செலவு பண்றான், ஆட்ஸுக்கு திசா வராங்க, அம்மனி வந்து we will support. பட் அப்படி கிடையாது. நமக்கான அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கு. இல்ல நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா கோயம்புத்தூர் மக்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா லோக்கல் பிராண்ட் சப்போர்ட் பண்றதுக்கான இன்டென்ஷன் ஜாஸ்தி. ஆமா அதுக்கான தமிழ்நாட்டு யாரும் சப்போர்ட் பண்ண சொல்ல. அப்படி டெஃபினட்டா தமிழ்நாட்டில் இப்போ ரீசெண்டாக சொல்ல போனால் நான் ஆரம்பிக்கும் போது 2018, இப்போ 2025 நிறைய பேர் வந்து என்னை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. அதாவது நான் ஃபேஸ் தெரிஞ்சனால ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்கன்றது ஒரு சப்ஜெக்ட் இருந்தாலும் நான் கொடுத்துருக்க பிராண்டு வந்து ஒருத்தர் வந்து ஏர்போர்ட்டில் நான் மீட் பண்ணேன். அவர் வந்து எனக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து கை கொடுத்துட்டு போனார். கை கொடுத்துட்டு போய் ரொம்ப சூப்பராக இருக்குது தம்பி, உங்கள் ப்ராடக்ட் நான் எடுத்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்ட்டு. நல்லா வெல் பில்ட், ஒரு 6.2 ஹைட் அண்ட் வெயிட்டு, பயங்கர பாடி பில்டிங்கு, கைனா நல்ல ஃபார்மல்ஸில் இருந்தார். கை கொடுத்துட்டு போனார். நானும் நினச்சேன் நீங்கள் கீரை கடை ஸ்ரீராம் தானே, ரியலி டூயிங் சூப்பருங்க, நான் வேறு எந்த ப்ராடக்ட் இருக்கல உங்கள் ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணுறேன். மிலிட்ரியில் வந்து ஐ டோன்ட் நோ இஸ் பொசிஷன், பயங்கரமான ஒரு கர்னல் பொசிஷனில் இருப்பாங்க நினைக்கிறேன் நான். அவர் போனதுக்கு பின்னாடி 2 பேர் ஆர்ம்டு காட்ஸ் அவருக்கு பின்னாடி போனாங்க. அவர் போனதுக்கப்புறம் தான் நோட்டீஸே பண்ணேன். ஸோ அவர் சொல்ல நான் டெல்லியிலே இருந்தாலும் சரி, நான் காஷ்மீரில் இருந்தாலும் சரி, நான் உங்கள் ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணுவேன். டெஃபினட்டாக வீட்டுக்கு வரும்போது நான் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி அவன் எடுத்துகிட்டு போவேன். எனக்கே அப்போ தான் ரியலைஸ் பண்ணேன், நம்ம பிராண்டு வந்து கீரை கடை பிராண்டு காஷ்மீர் வரையும் போயிருக்கு, அங்கே மிலிட்ரியில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றது எனக்கு அப்போ தான் ரியலைஸ் ஆச்சு. இந்த இடத்துல ஒரு சந்தேகம், இது வந்து உங்ககிட்ட தான் இப்போ நீங்கள் சொன்ன காட்டி தான் அதை நான் கேட்க முடியும். ஒரு பிராண்டை விற்றதுக்கு அப்புறம், ஒரு ப்ராடக்ட்டை விற்றதுக்கு அப்புறம் நிறைய பிராண்ட்ஸ் வந்து தே டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் த எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ். ஓகே வித்தாச்சு, எனக்கு சேல் நடந்துருச்சு, என்னோட ஷீட்டில் வந்து இவ்வளோ வந்துருச்சு அப்படிங்கிறதா இருக்கும். அந்த ரீஃபோக்கஸிங் அப்படிங்கிறது பெருசாக பண்ணுறது இல்லை. நீங்கள் ரீஃபோக்கஸிங்க்கு என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவீங்க? ஏன் இதை கேட்குறேன்னா, இப்போ நிறைய குழந்தைங்க நிறைய பசங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க பிஸ்னஸ், வந்தா போதுங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும், அது தப்பும் கிடையாது. ரீஃபோக்கஸிங், அந்த அப்செல்லிங், அவங்களுக்கு மறுபடியும் நம்ம திரும்ப திரும்ப கொடுக்கறது அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம். நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்க? டெஃபினட்டாக வந்து ஒரு கஸ்டமரை ஃபஸ்ட் டைம் உள்ளே கொண்டு வரது சிஏசின்னு சொல்லுவாங்க, கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட். அந்த சிஏசி வந்து ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டருக்கு. இனிஷியலாக கொண்டு வரும்போது நார்மல் கஸ்டமரை லைஃப் டைம் கஸ்டமராக மாற்றுறது தான் நம்மளோட விஷனே. இன்னும் இன்டெப்த் சொல்ல போனால் நம்ம ப்ராடக்ட் வந்து அவங்க கிச்சனுக்கு போகணும், ஒன் டைம் போகக்கூடாது, கிச்சனில் டெய்லி அவங்க யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்கள் ப்ராடக்ட், நான் என்னோட ப்ராடக்ட் கீரை கடை ப்ராடக்ட் வந்து ரெகுலராக அவங்க கிச்சனில் இருக்கணும், எங்கள் ப்ராடக்ட்டை ஃபுல்லாக. அந்த மாதிரி இதுக்கு வந்து நாங்கள் என்ன பிளான் பண்ணுறோன்னா, வி ஆர் கோயிங் ஃபார் அ சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் மாடல். இப்போ ஆல்மோஸ்ட் 1 lakh கன்சியூமர் பேஸ் இருக்காங்க. எனக்கு கூடிய சீக்கிரத்தில் பை காட்ஸ் கிரேஸ் ஒரு 2.5 lakh கன்சியூமர் பேஸ் வில் அச்சீவ் இட் இன் நெக்ஸ்ட் இயர். அது வந்ததுக்கப்புறம் வந்து ஐ எம் பிளானிங் ஃபார் அ சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் மாடல். ஃபஸ்ட்டு ஆர்டர் போட்ட கஸ்டமர்லேருந்து லேட்டஸ்ட்டாக ஆர்டர் போட்ட கஸ்டமர் வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் மாடலில் வந்து அவங்களுக்கு ரெகுலராக பேப்பர், பால், வீட்டில் எல்லாமே ஆன்லைனில் டெலிவரி பண்ணுற மாதிரி ரெகுலராக அவங்களுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில் இந்த மந்த்லி பேக் கொடுத்து நான் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இன் தட் வே ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ண கஸ்டமர்லேருந்து கடைசி கஸ்டமர் ஐ ஹேவ் அ குட் ரேப்போ வித் தம். அவங்கள்ட்ட கேட்டு அவங்களுக்கு அடுத்த ப்ராடக்ட் என்ன வேணும் அவங்கள்ட்ட கேட்பேன். நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு அடுத்த ப்ராடக்ட் என்ன வேணும். ஒருத்தர் வந்து கேட்டார், எனக்கு ஆடாதோட சூப் வேணும்னு கேட்டார். ஓகே, அவங்களுக்காண்டி ஆடாதோட பண்ணோம். ஆடாதோடன்றது ஒரு ஹேர்ப் ஆயிடுச்சு. இப்போ அது ஒரு மூலிகை தான். அது வந்து நம்ம லங்ஸை வந்து நல்லா சோப் போட்டு கழுவுற மாதிரினே வச்சுக்கோங்க. கம்ப்ளீட்டாக ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணும். இதை நான் சொல்லலை, தாத்தா காலத்தில் முன்னாடியே சொல்லி அதை
சயின்ஸே தெரியாத காலத்துலேயே சூப்பாக போட்டு குடிச்சு பாட்டி கை வைத்தியத்தில் வந்தது. அதை தாண்டி இப்போ சயின்டிஃபிக் பேப்பர்ஸுமே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக. ஈவன் ஆவாரம் பூக்கு நல்ல ஒரு இது இருக்குது. ஆவாரம் பூவில் ஒரு மிகப்பெரிய ஃபேக்ட் நாங்கள் கண்டுபிடிச்ச விஷயம் என்னென்னா, நார்மல் ஆவாரம் பூவை கொடுப்பாங்க. ஆவாரம் பூவை காட்டியும் ஆவாரம் பட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் தான் வந்து நிறைய நியூட்ரிஷன் இருக்குது உள்ள ஃபுல்லாக. தட் வில் சப்போர்ட் டயபெட்டிக்னு சொல்கிறாங்க. தட் வில் சப்போர்ட் டயபெட்டிக், தட் வில் நாட் கியூர் டயபெட்டிக். ஐ எம் மேக்கிங் இட் அஸ் அ ஸ்டேட்மெண்ட். நிறைய பேர் வந்து ஆவாரம் பூ குடிச்சா சுகர் சரியாயிருமா, நேற்று குடிச்சா இன்றைக்கி அப்படி கிடையாது. திரும்பியும் சொல்கிறேன், இட் இஸ் ஃபுட் ஆஸ் மெடிசன். இதை நீங்கள் உணவாக வந்து டெய்லி நீங்கள் எடுத்துக்க கொஞ்ச நாள் போக போக உங்கள் பாடியில் இருக்க மெட்டபாலிசம் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் ஃபுல்லாக. சூப்பர். அதில் இருக்க ஃப்ளேவனாய்ட்ஸு, அதில் இருக்க பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே நம்ம உடம்புக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேரும் போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இங்கே தான் நீங்கள் ஒரு விஷயம் மறுபடியும் ஒரு எம்ஃபசைஸ் பண்ணுறீங்க, நல்லாவே தெரியுது. இமீடியட் ரிசல்ட் கிடையாது. டெஃபினட்டா கொஞ்சம் கொஞ்சமா அந்த மொள்ளமா வரும்போது அந்த லாங் டேர்ம் எஃபெக்ட் இருக்கும். பேஸ் அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்னைக்கே எதுவுமே நீங்கள் ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு போனால் அகைன் அது வந்து ரொம்ப பேக் ஃபயர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் பேக் ஃபயர் ஆகும். டெஃபினட்டாக பேக் ஃபயர் ஆகும். என்னைய பொறுத்தவரையும் வெற்றியாக இருக்கட்டும், இல்லை உடம்புல ஹெல்த்தியான பாடி கண்டிஷன் எல்லாமே ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக கொண்டு வந்தால் தான் நினைச்சு நிற்கும். ஸ்லோ மணி இஸ் குட் மணின்னு சொல்லுவாங்க. அது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தும், உணவுக்கும் பொருந்தும். சூப்பர். ஆனால் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஒரு growth இருக்கு. அடுத்து நீங்கள் ஃபார்மர்ஸை கனெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்க, எவ்ரி திங் இஸ் கோயிங் குட். அடுத்த ஃபியூச்சர் எக்ஸ்பேன்ஷனுக்கு அப்படின்னு போகும்போது இன்வெஸ்டர்ஸ் நமக்குள்ள வரணும். அது வேற வழியே கிடையாது ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு. அப்போ ஒரு இன்வெஸ்டர் பிச் டெக்குக்கு போகும்போது நீங்க நிறைய பிச் டெக்ஸ் பார்த்துருக்கீங்க. அண்ட் இப்போ ரீசெண்டா கூட ஒரு ஸ்டார்ட் அப் சிங்கர்ஸ்ல யூ ஆல்சோ வேர் தேர். இப்போ இந்த மாதிரியான பிச் டெக்ஸ்ல என்னென்ன விஷயங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் செய்யக்கூடாது, ஏன்னா நீங்க ஒரு லேர்ன் பண்ணியிருப்பீங்கல்ல உள்ள பேக் பிஹைண்ட் த சீன்ஸ்ல, என்னென்ன விஷயங்கள் பண்ணக்கூடாது? பேசிக்கா வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்னாலே எப்படி சப்ஜெக்ட் போகும்னா, ஒரு படத்தில் கூட சத்யராஜ் சார் வந்து சொல்லியிருப்பார் ஃபுல்லாக. அவர் வந்து ஃபஸ்ட்டு ஹீரோவாக சான்ஸ் கேட்டு போவார். சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். உடனே ப்ரொடியூசர் டேரக்டர்லாம் பார்த்துட்டு உனக்கு சான்ஸ் நாளைக்கு தரேன் அப்படின்வாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஹிட் ஆயிடுவார். அவர் ஹிட் ஆனதுக்கப்புறம் அவங்க கை கட்டி நின்றுட்டு இருப்பாங்க. வந்து ஜஸ்ட் ஒரு ஹியூமருக்காக நான் சொன்னேன். ஸோ தட் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் எப்படி எவால்வ் ஆகுது, எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுன்றதான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஒரு ஃபவுண்டருக்கான மைண்ட் செட் எப்படி இருக்கணும்னா, விடாமுயற்சி. நீங்கள் வந்து என்ன ஆனாலும் நம்பிக்கையை வந்து விடவே கூடாது. இது பழைய டைலாக்னாலும் உங்கள் அம்மா நம்பாமல் இருக்கலாம், அப்பா நம்பாமல் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நம்பாமல் இருக்கலாம், கூட இருக்க ஒய்ஃப் நம்பாமல் இருக்கலாம், ஹஸ்பண்ட் நம்பாமல் இருக்கலாம், கவலையே இல்லை. நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி யாருமே உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாத சினாரியோ நீங்கள் பார்த்துருக்கீங்க? இருந்தது டெஃபினட்டாக. அது என்ன டைம், அது கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா அது கேட்குறேன்னா, ஒரு 10 ரூபா இல்லைனா கூட பசங்க வந்து தவறான முடிவுகள் எடுத்துகிட்டு இருக்காங்க வாழ்க்கையில். கண்டிப்பாக. அப்படி பார்க்கும்போது நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்கன்னா அடி இல்லாமல் வந்திருக்க மாட்டீங்க, அது நல்லாவே தெரியுது. அது அந்த டைமில் உங்களை மூவ் பண்ண வச்ச விஷயங்கள் என்ன, அண்ட் அது என்ன மாதிரியான அடிகளாக இருந்துச்சு, அது கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ளீஸ். ஏன்னா அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் இந்த சேர் அண்ட் டாக் ஸ்டார்ட் பண்ணதுக்கு மெயின் ரீசனே அதுதான். நிறைய பேர் உங்களை மாதிரி ஜெயிச்ச நிறைய பேரோட இன்ஸ்பிரேஷன் வந்து நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இதை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஹவு டிட் யூ ஹேண்டில் இட்? அந்த தன்னம்பிக்கைங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன? ஸோ இனிஷியலாக வந்து பிஸ்னஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணாலே, அப்போ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 2017 அந்த பீரியடில் ஸ்டார்ட் பண்ணும்போது இட் இஸ் கால் பிஸ்னஸ். அது வந்து ஸ்டார்ட் அப்ன்ற வேர்டு எவால்வ் அப்போ தான் ஆகிட்டு இருந்துச்சு ஃபுல்லாக. ஸோ அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்கிட்ட இருந்துச்சு கொஞ்சம் ஃபார்ச்சுனேட்லி, நான் அதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண ஐடியில் இருந்தேன், கொஞ்சம் சேவிங்ஸ் இருந்துச்சு. எங்கள் அப்பா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணார், பண்ணுப்பா அப்படின்னு சொன்னார். என் ஒய்ஃப் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. என்னோட க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் 2-3 டாக்டர்ஸ் இருக்காங்க ஃபுல்லாக. அந்த டாக்டர்ஸ் அவங்க ஃபேமிலி எனக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணாங்க. நோ கொஸ்டின் ஆஸ்ட், என்னை பற்றி தெரியும் அவங்களுக்கு. அந்த கொஸ்டின் இந்த நெட்வொர்க் இருக்குது பார்த்தீங்களா, இனிஷியலாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது அந்த நெட்வொர்க் வந்து டெஃபினட்டாக அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த சப்போர்ட் பேசிக்காக எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு டாக்டர் ஒருத்தவங்க, அவங்க பேர் கூட சொல்லி டாக்டர் டிவி சேகர்னு சொல்லிட்டு அப்போலோவில் பெரிய. ஸோ அவங்கன்னா வந்து இனிஷியல் டேஸில் அவங்களும் சரி அவங்க ஃபேமிலியும் சரி எனக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பர்சனலாக எங்கள் அப்பா ஒய்ஃப் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, டாக்டர் இந்த ஃபேமிலி சப்போர்ட் பண்ணி. இந்த சப்போர்ட் எனக்கு ஃபஸ்ட்டு மாரல் சப்போர்ட் இருந்துச்சு. மாரல் சப்போர்ட் இருந்தாலே நம்மளுக்கு 80% நம்ம கிணத்தை தாண்டிட முடியும் நம்மளுக்கு ஃபுல்லாக. நான் போயிட்டு இருக்கும்போது வெளியில் இருக்க ஃபினான்ஷியலாக போகும்போது சில இன்வெஸ்டர்ஸ்ட்டை பிச் பண்ண போகிறேன். நான் போகும்போது இனிஷியலாக பார்த்தோன்னே அவங்க ஃபண்ட்ஸ் தரலனா கூட பரவாயில்ல, இருந்தாலும் ரொம்ப டீக்ரேடிங்காக தான் பேசினாங்க ஃபுல்லாக. கம்ப்ளீட்டாக வந்து என்ன பண்ண, கீரையை வச்சு என்னையா பண்ண போகிறீங்க நீங்கள், நான் கீரையை வச்சு அதுலேருந்து வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் பண்ணலான்னு இருக்கேன், இப்போதைக்கு கீரை நான் கொடுக்குறேன், அப்புறம் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ். இது எந்த இயரில் நடக்குது? 2018-19 இனிஷியல் டைமில். நான் அப்படின்ற போது நான் சொல்கிறேன் அவங்கள்ட்ட, நான் கஷ்டப்படுவேன்,
என்னோட டீம் இருக்காங்க, ஃபார்மர்ஸ் இருக்காங்க, எல்லா கதையும் சொல்கிறேன். ஒரு படத்தில் கூட ஒரு டைரக்டர் வந்து கதையை சொல்லுப்பா அப்படின்னு பொங்கல் சாப்பிட்டுட்டு இருப்பாரு. சொல்லிட்டே அப்பா சூப்பராக இருக்கணுன்னே அவன் அந்த ஹீரோ வந்து சொல்லுவான் ரொம்ப தேங்க்ஸ் சார், பொங்கல் சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு. அந்த டீக்ரேடிங் டெஃபினட்டாக அதே இது வேறு சுச்சுவேஷனில் வேறு சினாரியோஸ் நிறைய நடந்திருக்கு. பேங்க்குக்கு போகும்போது சில பேங்க் இப்போ இருக்க எனக்கு சப்போர்ட் பண்ணது வந்து நான் ஓப்பனாக சொல்லி கனரா பேங்க் எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க, சூப்பராக சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி 2-3 பேங்க்ஸ் போகும்போது கூட அந்த பேங்க்கில் வந்து எனக்கு உட்கார வச்சுருப்பாங்க, உட்கார வச்சு வெயிட் பண்ணுங்கன்னு. காலையிலேருந்து ஈவினிங் வரையும் வெயிட் பண்ணி சாப்பிடாம கூட உட்காந்துருந்துருக்கேன் ஃபுல்லாக. பேங்க் மேனேஜர் வருவான்னு பார்த்துட்டு நாளைக்கு வந்துருப்பான். நார்மலாக நீ ஒரு படத்தில் காமிக்கிற மாதிரி தான், வாழ்க்கையில் நடக்கிறதான் படத்தில் காமிச்சிருக்கேன். அந்த மாதிரி டீக்ரேடிங்காக இருக்கும். சரி திருப்பி வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வந்துட்டு ஒய்ஃப்ட்ட சொல்லுவேன் இந்த மாதிரி நடந்திருக்கு வச்சுருக்கு. அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நான் சொல்லுவேன் இந்த மாதிரி இருக்குது. அதில் ஒரு குறிப்பிட்ட ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்காங்க. அந்த குறிப்பிட்ட ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து சரி பேங்க் ஃபண்ட்ஸ் வேண்டாம், உன்னை நம்பி நானே ஃபண்ட்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஃபண்டிங் பண்ணுவாங்க. ஃபண்டிங் பண்ணிவிட்டு அந்த ஃபண்ட்ஸை வச்சு தான் நான் வந்து ஸ்டார்டட் மை ஜேர்னி. அந்த மொமெண்டம் கிரியேட் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 3 months வந்து நான் கொடுத்த பணத்தில் வந்து நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணி, விதைகளை இன்வெஸ்ட் பண்ணி, கீரையை நான் எடுத்து அந்த ஃப்ரெஷ் க்ரீன்ஸை வந்து நான் என்ன பண்ணுறேன், எடுத்து நேராக கொண்டு போய் அப்பார்ட்மெண்ட்ஸில் விற்கிறேன். அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் கொண்டு போய் ஒரு ஆம்னி வாங்கி ஃப்ரெஷ் கீரை எடுத்து நான் படித்தது இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், அப்புறம் ஹார்வர்டில் ஒரு டிகிரி முடித்தேன். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் திருப்பி அகெயின் இதுதான் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டே வந்து 100 ரூபா தான் சேல் ஆகுது, வெறும் 100 rupees. நான் கொண்டு போன டைம் தப்பான டைம். ஈவினிங் டைம் நான் கொண்டு போகிறேன், ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு கீரை. ஸோ அப்போ அங்கே இருக்க ஒருத்தர் சொன்னார், தம்பி நீங்கள் கீரை நல்லா இருக்குது, நீங்கள் இவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, மறுநாள் காலையில் நீங்கள் கொண்டு வாங்க, காலையில் ஒரு 6 மணிக்கு இருக்கிற மாதிரி கொண்டு வாங்கணும். திருப்பி மறுநாள் காலையில் போய் ஹார்வெஸ்ட்லாம் பண்ணி ஷார்ப்பாக 6 மணிக்கு கொண்டு போகும்போது கம்ப்ளீட்லி சோல்ட் அவுட். ஒரு 6,000-7,000 ரூபாய்க்கு ஃபுல்லாக வெறும் கீரை மட்டுமே ஆம்னியில் இருக்க எல்லாமே வாங்கிட்டாங்க ஃபுல்லாக. ஸோ நம்ம தான் இந்த தப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம சில விஷயங்கள் நம்ம தப்பாக பண்ணுவோம், ஆனால் நம்ம நினச்சிட்டு இருப்போம் இதுதான் ஃபார்முலா அப்படின்னு. இதுதான் ஃபார்முலா, சுற்றி இருக்கவங்க எல்லாம் நம்மளை இது பண்ணுறாங்க. அதுதான் அந்த மொமெண்ட்டு தான். அதை வந்து நம்ம ரியலைஸ் பண்ணணும். ரியலைஸ் பண்ணுறதுக்கு செல்ஃப் அனலைசேஷன் டெஃபினட்டாக பண்ணணும். யாருமே வேண்டாம். நான் பைக் ஓட்டுவேன், நான் ரைடர், நான் பைக் நல்லாவே ஓட்டிகிட்டு இருப்பேன். ரொம்ப ரெசிஸ்டாகவும் ரொம்ப கேள்விக்கு பதில் தெரியாமல் இருந்துச்சுன்னா டேக் மை பைக் அண்ட் கோ. பைக் எடுத்துகிட்டு போகும்போது நானே கேள்வி கேட்டு பொறுமையாக இதுதான் பதில், இதுதான் ஆன்சர், இந்த ஆன்சர் வந்துடும் உங்களுக்கு எப்படினாலும், இந்த கேள்விக்கான பதில் இதுதான்றது வந்துடும். முதல்ல செல்ஃப் அனலைஸ் பண்ணிவிட்டு பேஷண்ட் வேணும், ரொம்ப பொறுமை டெஃபினட்டாக வேணும், விடாமுயற்சி, அப்புறம் தன்னம்பிக்கை வந்து கண்டிப்பாக வேணும். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இனிஷியலாக இன்வெஸ்டர்ஸ் வேணான்னு சொன்னாங்க. இன்னும் லாங் ஸ்டோரி ஷார்ட் சொல்லணும்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒய் கீரை, ஒய் ஆர் யூ டூயிங் திஸ் அப்படின்னாங்க. இப்போ வந்து ஹவு டிட் யூ டூ திஸ், ஹவு கேன் வி சப்போர்ட், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இப்போ சொல்கிறாங்க எனக்கு ஃபுல்லாக. அதாவது ஒரு விஷயம், எப்போவுமே இந்த உலகம் வந்து நம்ம ஜெயிச்சா மட்டும்தான் நம்மளை கைத்தட்டும், நம்மளை பாராட்டும். அந்த ஜெயிக்கிற வரைக்கும் அந்த சஸ்டெயினபிள் இருக்குது பார்த்து சஸ்டெயின் பண்ணி நம்ம கொண்டு போகிற லைஃப் ஸ்டைல் இருக்கு இல்லையா, அது நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும் உள்ள. அது எனக்கு இல்லை, ஸ்டார்ட் அப் பண்ணுற எல்லா ஃபவுண்டர்ஸ்க்கும் அந்த வழி இருக்கும். அந்த வழியை வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதை சஸ்டெயின் பண்ணியிருக்கணும். கீரை கடை ஃபஸ்ட்டு 5 years லாஸ் தான். எனக்கு ஃபார்ச்சுனேட்லி எனக்கு கிடச்ச ஷேர் ஹோல்டர்ஸ் ஒரு 8-9 ஷேர் ஹோல்டர்ஸ் எனக்கு இருக்காங்க. அது என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எல்லாருமே தே வெரி சப்போர்ட்டிவ். அவங்க சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு எக்ஸிட் வேணும் டெஃபினட்டாக. பட் ஐ மேக் ஷூர் அவங்க போட்ட போனால் ரொம்ப சேஃபாக இருக்குது, அவங்களுக்கு நல்ல எக்ஸிட் கொடுப்பேன்னு சொல்லி இதில் ஒரு 4 பேர்த்துக்கு எக்ஸிட்டும் கொடுத்துருக்கேன். நான் ஒரு 2-2.5x டைம்ஸ் வந்து எக்ஸிட்டும் கொடுத்துருக்கேன். லாஸ் பண்ணிகிட்டு இருக்க டயத்துலையும் கொடுத்துருந்துருக்கேன் அவங்களுக்கு தேவையான நேரத்தில். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் த டைம். அந்த டைம் நம்மளுக்கு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன் ஆனால் உங்களுக்கு எம்டி பாக்கெட்ஸ் உங்கள் லைஃப்பில் வந்து கற்றுக் கொடுத்த லெசன் என்ன? என்னைய நான் ஸ்ட்ராங்காக நம்பணும், யாரையும் நம்ப வேண்டாம், என்னையை மட்டும் நான் ஸ்ட்ராங்காக நம்பணும். நான் ஒரு விஷயத்தை நம்பி இறங்கி பண்ணேன்னா, ஆஸ் அ ஃபவுண்டர் நான் ஒரு விஷயத்தை இறங்கி பண்ணேன்னா இதனால் பண்ண முடியும். அந்த நம்பிக்கை ஸ்ட்ராங்காக இருக்கணும், விஷயம் செட் பண்ணணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும், மார்ச் பண்ணி போயிட்டே இருங்க. டெஃபினட்டாக அந்த கோல் அச்சீவ் ஆகும். எம்டி பாக்கெட் டெஃபினட்டாகவே சொல்லிக் கொடுத்த விஷயம் அது. நிறைய சொல்லிக் கொடுத்துருக்குது. கீழே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, கீழே உட்காராம மேலே எந்திரிக்க முடியாது. டெஃபினட்டாக உங்களுக்கு என்னைக்காவது விற்காம வேஸ்ட் ஆகிருக்கா? நிறைய நாள் கோவிட் வந்தப்பனா வந்து கிட்டத்தட்ட 30-32 ஏக்கர்ஸ்க்கு ஃபுல்லாக கீரை போட்டு தான் வச்சுருந்தோம். லாக்டவுன் போட்டப்ப ஒன்றுமே பண்ண முடியாது.
ஆனால் ஃபார்மர்ஸ்க்கு நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு காசு கொடுத்து தான் வந்தேன். இதில் என்னென்னா இதில் நிறைய ஃபார்மர்ஸ் வந்து காசு வாங்காமல் அவங்க எனக்கு கொடுத்துருக்காங்க. சரி, அதுதான் அந்த பவர் ஆஃப் ஃபார்மிங் இருக்குல்ல, இந்த ஃபார்மர்ஸோட பவர் என்ன, அவங்களை நல்லா புரிஞ்சுட்டோன்னா நம்ம ஒன்று பண்ணால் அவங்களை 2 பண்ணுவாங்க. நம்ம அவங்களுக்கு நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு காசே வேணாங்க, எனக்கு தெரியும் நீங்கள் எப்படி கடன் வாங்கி தான் கொடுப்பீங்க வேணான்னு சொல்லி. நிறைய பேர்னா வந்து இன்னும் சொன்னால் ரொம்ப சென்டிமெண்ட்டாக சினிமேட்டிக்காக கூட இருக்கும். ஆனால் நடந்த உண்மை அதுதான். நிறைய ஃபார்மர்ஸ்லாம் வந்து தம்பி அக்கா தரேன் நான் வச்சுக்கோ, நான் கொஞ்சம் சேவிங்ஸ் வச்சுருக்கேன், ஒரு 1.5 லட்ச ரூபா இருக்குது, நீ வச்சுக்க, இப்போதைக்கு வச்சதை முடி, அப்புறம் பணம் வந்த பிற்பாடு எனக்கு கொடுத்தா போதும். இதெல்லாம் நடந்திருக்குங்க. ஆக்சுவலி அங்கே ஃபார்முக்கு போனால் சாப்பிட விட மாட்டாங்க, ஒரு ஃபேமிலியில் ஒரு மெம்பர் ஆக்கிடுவாங்க. அவங்க ரேஷன் கார்டெலாம் சேர்க்கல. மற்றபடி டெஃபினட்டாக இருக்குது. நீங்கள் அவங்களை எந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு திரும்பி அவங்க ரிட்டார்ட் பண்ணுவாங்க. சூப்பர்ண்ணா, சூப்பர். ஆனால் இப்போது இது வந்து இந்த சைடு நடந்துருச்சு. ஓகே, இன்வெஸ்டர் ப்ராசஸ் பிச் பண்ணிட்டீங்க. வாட் இஸ் கோயிங் டு பி த ஃபியூச்சர் ஆஃப் யுவர் கம்பெனினா? அடுத்து எதை நோக்கி போயிட்டு இருக்கு? இப்போ நீங்கள் வந்து ஒரு கீரையில் ஆரம்பிச்சு பண்ணிட்டீங்க, அடுத்து எதை நோக்கி போயிட்டு இருக்கு உங்கள் கம்பெனி ஃபியூச்சர்? ஸோ இப்போ கீரையில் ஆரம்பிச்சு வெறும் கீரை இல்லாமல் இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க இப்போ கீரையில் மட்டும் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. இப்போ எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, ஆவாரம் பூ, கோவா லீஃப், அதுக்கப்புறம் வந்துட்டு தூதுவளை மூலிகையாக மாறிடுச்சு உங்களுக்கு. இப்போ ஆவாரம் பூ மாதிரி இப்போ ப்ளூ பீ இருக்குது, சங்குப்பூ இருக்குது, ஹைபிஸ்கஸ் இருக்குது. இப்போ ப்ளூ பீ எடுத்துட்டிங்கன்னா ப்ளூ பீயில் வந்து ஆந்தோசைனின் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும் உங்களுக்கு. இந்த ஆந்தோசைனின்றது தான் வந்து ஹெல்த்தி ஹேர், ஹெல்த்தி ஸ்கின், க்ளோயிங் ஸ்கின், ஹெல்த்தி வெயிட் லாஸில் ஹெல்த்தி வெயிட் லாஸ், இதெல்லாம் வந்து அதில் இருக்க குவர்செட்டின் அந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாமே வந்து சயின்டிஃபிக்காகவே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக. ப்ளூ பீயில் வந்து ஆந்தோசைனின் ப்ராப்பர்ட்டினால பயோஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் வந்து நல்லாவே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது, பாடி மெட்டபாலிசம்க்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுது. இதில் வந்து பண்ணால் கீரை கிடையாது, அது பூ. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா இந்த கீரை கடையை வந்து இப்போ நவ் வி ஹவ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ட் இட் அஸ் த பிளான்ட் பீயிங். ஓகே, த ஹியூமன் பீயிங்கிற மாதிரி இந்த பிளான்ட் பீயிங் வந்து குளோபல் மார்க்கெட்டு கொடுத்துருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து ஆனால் அந்த லோகோவே எனக்கு எப்படி பண்ணியிருக்கோம்னா ஃப்ரம் த ஹவுஸ் ஆஃப் கீரைக்கடை.comனு போட்டு நடுவில் த பிளான் பீயிங்னு கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இப்போ என்னோடய ஃபோக்கஸ் வந்து வெளிநாட்டில் இருக்க தமிழர்கள் மட்டும் இல்லை, வெளிநாட்டில் இருக்க இந்தியர்கள் மட்டும் கிடையாது, வெளிநாட்டில் இருக்க வெளிநாட்டவருக்குமே ப்ராடக்ட் போய் சேரணும். தமிழ்நாட்டில் இருக்க ப்ராடக்ட் கொண்டு போய் சேரணும்னா அவங்களுக்கு புரிகிற லாங்குவேஜ் வந்து ஹியூமன் பீயிங் மாதிரி த பிளான் பீயிங் கம்ப்ளீட்டாக வந்து ஹியூமன் பீயிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி பிளான்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நாங்கள் வந்து கம்ப்ளீட் பிளான் பேஸ்ட் தான் கொடுக்கணும். ஸ்டார்ட் ஃப்ரம் கீரை, நவ் பிளான் பேஸ்ட், கம்ப்ளீட்டாக பிளான் பேஸில் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு சூப்பாக இருக்கட்டும், இல்லை ஒரு டீயாக இருக்கும், ஹேர்பல் டீயாக இருக்கட்டும், கம்ப்ளீட்டாக டிசான்னு சொல்லுவாங்க. அது நார்மல் டீயை காட்டியும் பிளான் பேஸ்ட் வந்து டிசான்னு சொல்லுவாங்க. அந்த ஹேர்பல் டீஸ் எப்படி கொடுக்கலாம்? இப்போ கூட ஒரு ப்ராடக்ட் நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம். ஃபுல்லாக முரிங்கா, அஸ்வகந்தா, ரோஸ்மேரி, தைம் இதெல்லாம் போட்டு வந்து கொடுக்குறோம். அஸ்வகந்தா இருக்கும் போது அது நேச்சுரல் அடாப்டஜன்ஸ் உள்ளே இருக்கும், உள்ள அந்த காம்பவுண்ட் இருக்கும். அது வந்து நார்மலாகவே வந்து ஆயுர்வேதிக் ப்ராப்பர்ட்டிஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்மளோட நர்வ் சிஸ்டமை நம்ம காம் டவுன் பண்ணும், நம்ம ஸ்ட்ரெஸ் லெவல், ஆங்ஸைட்டி, பெட்டர் ஸ்லீப், இதெல்லாம் அஸ்வகந்தா கொடுக்கும் ஃபுல்லாக. அந்த அஸ்வகந்தாவை அழகான டிப் சூப்பில் போட்டு கொடுக்குறோம். நாங்கள் தூங்குறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டால் நல்ல சவுண்ட் ஸ்லீப்பே வரும் உங்களுக்கு. 7 to 8 hours நல்ல ஸ்லீப் வரும். நல்லா தூக்கம் இருந்தாலே பாடி ஹேஸ் அ பவர் டு ரிவர்ஸ் ஆல் டிசீசஸ். நல்லா தூங்குனீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்தாலே 80% வந்து நோயே இல்லாமல் இது டாக்டர்ஸே நிறைய சொல்கிறாங்க. நான் இன்டர்வியூ பண்ண நிறைய டாக்டர்ஸுமே வந்து எனக்கு அதான் சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருங்க, நல்லா தூங்குங்க, ஹாவ் அ குட் நைட் ஸ்லீப், டூ ஏரோபிக் எக்ஸசைஸ், பேலன்ஸ்ட் டயட். இதை எடுத்துட்டாலே வந்து வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இதுதான் நிரந்தரம், உடம்பு தான் நிரந்தரம். சுற்றி இருக்க பணம் காசு என்ஜாய் பண்ணால் அது உடம்பு தான் என்ஜாய் பண்ண முடியுன்றது ஆணித்தனமாக நிறைய டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நோக்கி தான் கீரைக்கடை.com போயிட்டுருக்கு. இனி அடுத்து ஒரு 3 to 4 இயர்ஸில் வந்து ஒரு 50 கண்ட்ரீஸ்லேயாவது நம்ம பிளான் பீயிங் ஃப்ரம் த ஹவுஸ் ஆஃப் கீரைக்கடை ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கணுன்ற நோக்கி தான் நான். பெஸ்ட் விஷஸ் ஃபார் தட்னா. ஃபைனல் கொஸ்டின்னா, உங்களுடைய லைஃப் லெசன்ஸில், இது நாங்கள் எங்கள் எல்லா கெஸ்ட்கிட்டையும் கேட்குற ஒரு காமனான ஒரு கொஸ்டின் தான். உங்கள் லைஃப் லெசன்ஸ்லேருந்து ஒரு 3 விஷயங்கள் எங்கள் ஆடியன்ஸஸ்க்கு நீங்கள் சொல்லணும்னா எந்த 3 விஷயங்கள் நீங்கள் சொல்லுவீங்க? உடனே ரியாக்ட் பண்ணாதீங்க எதுக்குமே. நைஸ். ரொம்பவும் சந்தோஷமாக இருக்காதீங்க, ரொம்பவும் வருத்தப்படாதீங்க, பேலன்ஸ்டாக இருங்க. எப்படி டாக்டர் வந்து பேலன்ஸ் ஃபுட்டு சாப்பிடுன்னு சொல்கிற மாதிரி மைண்ட் செட் வந்து பேலன்ஸ் மைண்ட் செட் வச்சுருங்க எப்போவுமே. அது வந்து நீங்கள் எந்த மைண்ட் செட் இருக்கீங்கன்னு உங்கள் கஸ்டமராக இருக்கட்டும், உங்கள் இன்வெஸ்டராக இருக்கட்டும், உங்கள் டீம் மெம்பர்ஸ் யாருமே வந்து ரீட் பண்ணாத அளவுக்கு எப்போவுமே காமாகவே இருங்க. நம்பர் 1. அண்ட் நம்பர் 2 வந்து பேஷன்ஸ், பொறுமை வேணும். இன்றைக்கி இல்லையா டெஃபினட்டாக நம்ம அச்சீவ் பண்ண முடியும். அது அந்த இப்போ கீரையே போடுறோம்,
20 நாள் வரையும் வெயிட் பண்ணணும். 10வது நாளே தோண்டி எடுத்துட்டா முடியாது. இந்த பொறுமை வேணும். இந்த பொறுமை வந்து 2வது டெஃபினட்டாக நான் சொல்வேன். 3வது வந்து தன்னம்பிக்கை தான். அதுதான் வந்து உங்களுக்கு மேஜர் ஃபியூவலே. உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்க மேஜர் ஃபியூவல்னு சொன்னால் தன்னம்பிக்கை தான். அது when you believe in yourself, வேர்ல்டில் நீங்கள் anything can be doable. It is easily achievable. Nothing is impossible. So I wish everyone, உங்களோட ஆடியன்ஸ், உங்கள் ப்ராஜெக்ட், நீங்கள் பண்ணுற அடுத்த வர மூவி ப்ராஜெக்ட்ஸ் இருந்து எல்லா ப்ராஜெக்ட்ஸ்க்கும் வந்து எல்லா வளம் இறைவனை வேண்டிக்கிறேன். டெஃபினட்டாக வந்து இது எல்லாமே வந்து பெரிய சக்ஸஸாக கொடுக்கணும். நான் கீப் இன்ஸ்பைரிங். உங்கள் ஃபேன்ஸ் கிளப்பில் வந்து நான் எப்போவுமே நான் இருப்பேன். நான் தேங்க்யூ. ஆனால் அதே மாதிரி நீங்கள் இவ்வளோ நேரம் வந்து இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறைய டேக்அவே பாயிண்ட்ஸ் எனக்கு இருந்துச்சு. பர்சனலாக ஆடியன்ஸஸ்க்கும் கண்டிப்பாக இருக்கும். இனிமேலும் நீங்கள் எடுக்க போகிற ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் வந்து சக்ஸஸை மட்டுமே பார்க்கணும் அப்படின்னு சேரன் அகாடமி சார்பாக நாங்கள் உங்களை மனதார வாழ்த்துறோம். Keep growing, keep rocking and keep inspiring and all the best. Thank you so much for this opportunity. Thank you.